எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளன்று மகா சிவராத்திரி திருநாள். இந்த மகா சிவராத்திரியில் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்துணையும் நினைத்தபடியே நிறைவேற்றுவதற்கு உண்டான ஒரு எளிமையான தாந்திரீக பரிகார முறை ஒன்றை உங்களுக்கு நான் இந்த பதிவிலே சொல்லித்தரப் போகிறேன். அதாவது, சிவபெருமான் ஒருவரே இந்த உலகத்தின் ஆதியானவர். அவரின்றி உலகில் அணுவும் அசையாது. சிவநாமம் என்று சொல்லக்கூடிய நம சிவாய என்னும் அஞ்செழுத்து பஞ்சாட்சர மந்திரம் 5 பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியதாகவும் உலகத்தின் மிகவும் வலிமை பொருந்திய மந்திரமாகவும் இது பார்க்கப்படுகிறது. பொதுவா இந்த நமசிவயம் எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை பின்னப்படுத்தி தான் அட்டகர்மங்களும் செய்யப்படுகிறது, மாந்திரீக வேலைகள் செய்யப்படுகிறது, நல்ல விஷயங்கள் பலவும் மாந்திரீகர்களால் நிறைவேற்றப்படுகிறது. நமசிவாயம் என சொல்வோமே, நான்முகநாதனை வெல்வோமே என்று சொல்லுவாங்க. அதாவது விதியையே மாற்றும் சக்தி இந்த நமசிவய மந்திரத்திற்கு இருக்கு. எவன் ஒருவன் தினமும் நமசிவய மந்திரத்தை பாராயணம் செய்கிறானோ அவனுடைய விதி மாறும். அவனுடைய வாழ்க்கையிலே நடக்காது என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் நடந்து முடியும். அந்த சக்தி இந்த நமசிவய மந்திரத்துக்கு இருக்கு. சிவனே உலகத்தின் மூல ஆதாரம் என்று அவனுடைய திருபாதங்களை சரணாகதி அடைபவருக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி உலக இன்பங்கள் யாவையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் என்பது விதி. அதன்படி சிவனாரினுடைய எத்தனையோ விசேஷ நாட்கள் இருக்கிறது. சோமவாரம், பிரதோஷம், சிவராத்திரி, இந்த மாதிரி எத்தனையோ விசேஷ நாட்கள் சிவனாருக்கென்று இருக்கு. அதுல சிவராத்திரி என்பது மிகவும் விசேஷமானது. அதுவும் மகா சிவராத்திரி என்பது மிக பெரிய விசேஷமான ஒரு திருநாள். அது எப்போதும் மாசி மாசத்தின் பொழுது வரும். அதன்படி இந்த மாசி மாசத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி வருகிற மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை இருக்கிறது. அந்நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்களை செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட், அன்று மாலை சூரியன் அஸ்தமித்தது தொடங்கி மறுநாள் சூரியன் உதயமாகும் நேரம் வரை சிவன் ஆலயத்திலே 4 கால பூஜைகள் நடைபெறும். நீங்கள் அந்த பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். அங்கு ஓதப்படக்கூடிய 4 வேதங்களையும் நீங்கள் கேட்க வேண்டும். 4 கால பூஜைகளில் கலந்து கொண்டு செய்யப்படும் அபிஷேக ஆராதனைகளை நீங்கள் கண்குளிர கண்டு சிவனாரை வணங்க வேண்டும். இந்த விஷயத்தை எல்லாமே நீங்க தவறாம செய்யணும். என்னைக்கு? இந்த மகா சிவராத்திரி திருநாள் அன்று. அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரி திருநாளிலே உப்பு தாந்திரீகம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது கல்லுப்பு இருக்கு இல்லையா, இதை வச்சு செய்யக்கூடிய ஒரு தாந்திரீக விஷயம். இதை நீங்கள் செய்து சிறப்பான பலனினை நீங்கள் அடையலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் நீக்கிக் கொள்ளலாம், நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளலாம். இது எப்பங்க செய்யணும்? மகா சிவராத்திரி நாள் என்று. பொதுவா இந்த உப்பு தாந்திரிகத்தை வெள்ளிக்கிழமை நாள் செய்யுமோ, இந்த மகா சிவராத்திரியும் வெள்ளிக்கிழமை வருவது என்பது கூடுதலான சிறப்பு. அதனால அன்னைக்கு செய்யுங்கன்னு நாம சொல்றோம். ஒரு கை கல்லுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 கையிலையும் ஒவ்வொரு கை கல்லுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து கொண்டு கல்லுப்பை கையிலே வைத்து கொண்டு உங்களுடைய கண்களை மூடி நீங்கள் என்ன விஷயத்தை மனதிலே நினைக்கிறீர்களோ அந்த விஷயம் நிறைவேற வேண்டுமாய் மனதிலே நினைத்து இறைவனிடத்திலே அந்த விஷயம் நிறைவேற வேண்டும் என பிரார்த்தித்து ஒரு 10 to 15 நிமிடங்கள் தியானித்தால் போதும். கையில அந்த கல்லுப்பை வைத்து கொண்டு இப்படி 10 to 15 நிமிடங்கள் தியானம் செய்த பிறகு ஒரு பக்கெட்ல தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீரில் நீங்க
இந்த கல்லுப்பை கரைச்சிருங்க. பிறகு அந்த கல்லுப்பு கரைக்கப்பட்ட தண்ணீரை எடுத்து கொண்டு போய் பூச்செடிக்கு அடியில் ஊற்றி விடுங்கள். அவ்வளவுதான். ரொம்ப எளிமையானதாக இருக்கும் இந்த ஒரு பரிகாரம். இதை கல்லுப்பு தாந்திரீகம் என்று சொல்லுவோம். இதை செய்தால் உங்களுக்கு கைமேல் பலன் உண்டு. நீங்கள் எதை நினைத்து இதை செய்கிறீர்களோ அந்த கையில வச்சுட்டு ஒரு 10-15 நிமிடங்கள் தியானம் செய்கிறீர்கள் அல்லவா, அந்த தியானத்தின் போது நீங்கள் எதை அடைய வேண்டும், உங்களிடத்தில் எது வர வேண்டும் என நினைத்து இந்த ஒரு பிரார்த்தனையை செய்றீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களை நிச்சயமாலும் அடையும். நீங்க என்ன விரும்பி கேட்டாலும் அது கிடைக்கும். இது ஒண்ணு. இது கல்லுப்பு தாந்திரிகம். அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரி திருநாளன்று அவசியம் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். ஆலயத்துல மாலை சூரியன் அஸ்தமித்த பிறகு சிவாலயம் சென்று சிவனை வழிபட்டு, அதாவது அன்னைக்கு பிரதோஷமும் சரிங்களா, அதனால் நீங்க 4:30 மணிக்கு மேலேயே போயிடலாம் கோயிலுக்கு. ஏன்னா பிரதோஷம் என்னும் நேரம் கணக்கீடு செய்வது சூரியன் மறைவதற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்பும் பின்பும் இருக்கிற அந்த 3 மணி நேரத்தை தான் பிரதோஷ நேரம் என்று சொல்லுவோம். ஸோ அந்த பிரதோஷ டைமிங்ல அருகில் இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம், ஜோடி நெய் தீபம் ஏற்றி சிவனார மனசார வணங்கி எனக்கு இருக்கிற சகல பிரச்சனையும் தீரணும், குறிப்பா செல்வ குறைபாடு, திருமண தடை, புத்திர தடை, இப்படி வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் மனிதனுக்கு கிடைக்கணும்ங்கிற இந்த முக்கியமான விஷயங்கள் கிடைக்க பெறாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரார்த்தித்து இந்த நெய் தீபத்தை ஏற்றி எனக்கு எல்லாமே கிடைக்கணும்னு மனசார இறைவனை நீங்க பிரார்த்திச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் மகா சிவராத்திரி நாள்ல அந்த பிரார்த்தனை ஈசனுடைய செவிகளுக்கு சென்றடைந்து உங்களுடைய கோரிக்கையாவும் நிறைவேறும். அந்த மகா சிவராத்திரி நாள்ல மறக்காம நந்தியம்பெருமானினுடைய 2 கொம்புகளுக்கு இடையே சிவ தரிசனத்தை செய்யுங்க. அது மேலும் விசேஷகரமான பலன்களை பெற்றுத்தரும். வில்வ அர்ச்சனை செய்யுங்க, அது இன்னும் விசேஷ பலனை பெற்றுத்தரும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். ஓம் நம சிவாய மந்திரத்தை பாராயணம் செய்யுங்க. சொல்லிலடங்கா பற்பல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள்ங்கிறதுல ஐயமில்லை. எனவே இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இருக்கிற சகல பிரச்சனையும் தீரணும், குறிப்பா செல்வ குறைபாடு, திருமண தடை, புத்திர தடை, இப்படி வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் மனிதனுக்கு கிடைக்கணும்ங்கிற இந்த முக்கியமான விஷயங்கள் கிடைக்க பெறாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரார்த்தித்து இந்த நெய் தீபத்தை ஏற்றி எனக்கு எல்லாமே கிடைக்கணும்னு மனசார இறைவனை நீங்க பிரார்த்திச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் மகா சிவராத்திரி நாள்ல அந்த பிரார்த்தனை ஈசனுடைய செவிகளுக்கு சென்றடைந்து உங்களுடைய கோரிக்கையாவும் நிறைவேறும். அந்த மகா சிவராத்திரி நாள்ல மறக்காம நந்தியம்பெருமானினுடைய 2 கொம்புகளுக்கு இடையே சிவ தரிசனத்தை செய்யுங்க. அது மேலும் விசேஷகரமான பலன்களை பெற்றுத்தரும். வில்வ அர்ச்சனை செய்யுங்க, அது இன்னும் விசேஷ பலனை பெற்றுத்தரும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். ஓம் நம சிவாய மந்திரத்தை பாராயணம் செய்யுங்க. சொல்லிலடங்கா பற்பல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள்ங்கிறதுல ஐயமில்லை. எனவே இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பெறுவீர்கள்ங்கிறதுல ஐயமில்லை. எனவே இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.